ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோன்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போறோம். ஸோ உங்க பெர்சன் உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்களோட கரண்ட் தாட் என்னன்றத பார்க்க போறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ டேரக்ட்டா ரீடிங்குள்ள போலாம். உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ உங்க பெர்சன் ஏதோ உங்களுக்கு சாரி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. சாரி இருக்கு அவங்களுக்கு. என்னமோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. சாரி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. நம்பிக்கை இல்ல ஒரு சில விஷயத்துக்கு உங்க மேல. ஒரு டவுட் இருக்கு. ஸோ மேபி அந்த டவுட் பட்டதுக்கு கூட வந்து அவங்க சாரி சொல்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து உங்க பெர்சன் வந்து நீங்க தான் ஒரு பெரிய வேர்ல்டா நெனச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க அத புரிஞ்சுக்கலையா? அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க ஒர்க்லயே இருக்கிற மாரி இருக்கு. ஸோ, அதனால அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அவங்க என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு அவங்க மேல ஒரு லவ் இல்ல. அப்படின்ற ஒரு டவுட் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஸோ, அந்த டவுட்ட வந்து நீங்க தான் கிளியர் பண்ணணும். ஏன்னா, ஒரு சில நேரம் வந்து நம்ம வாய திறந்து பேசாம அந்த பிரச்சனை தீராது. நீங்க தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஸோ, உங்க பெர்சன் உங்களோட லைஃப் லாங்கா இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. பட் அத வந்து எப்படி உங்கள்ட்ட சொல்றதுன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. அந்த மாரி ஒரு பெர்சனா இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பெர்சன் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெர்சன். ஸோ அத மிஸ் பண்ணிறாதீங்க. லைஃப்ல வந்து நல்ல லவ் கிடைக்கிறது கஷ்டம். அதனால கிடைச்ச லவ்வ வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. உங்க பெர்சன் வந்து ரொம்ப பொறுமை இல்லாம இருக்காங்க. வந்து அந்த பொறுமையின்மையின் காரணம் வந்து உங்கள்ட்ட எவ்வளவோ பேசி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க புரிஞ்சுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு உங்க பெர்சன்ட்ட. ஃபுல்லா அவங்கள பார்த்தாங்க திங்கிங் அதிகமா இருக்கு உங்க பெர்சனுக்கு. வேற திங்கிங்கே இல்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து உங்கள மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் அத நீங்க அப்பப்ப வந்து ஃபேக்கா இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. ஃபேக்கா இருக்கீங்களா? அவங்கள்ட்ட ஏதாவது பொய் சொல்றீங்களா? நீங்க முன்னாடி இருந்த மாரி இல்ல அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இல்லாதனால அந்த பிரச்சனைகள் வருது. கம்யூனிகேஷன் இருந்தா அது வந்து இந்த மாரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸோ ப்ராப்பரா வந்து கம்யூனிகேஷன் இல்ல உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும். ஸோ நீங்க கிடைச்சது ஒரு லக்குன்னு நெனச்சாலும், நீங்க அந்த அளவுக்கு லவ்வ குடுக்குறதில்ல. அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ உங்கள் பர்சன் இருக்காங்க. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்றத டேரக்டில் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசணும் விருப்பம் இருக்குது. எக்ஸாக்டாக உங்கள்கிட்ட பேசணும் விருப்பம் இருக்குது. ஆனால் பேசுனா ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். சின்ன ஆர்கியூமெண்ட், மைனர் ஆர்கியூமெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ நடந்த பிறகு தான் வந்து அந்த பிரச்சனையிலருந்து அந்த பிரச்சனை எண்ட் ஆகும். ஸோ நேச்சுரலாவே உங்க பெர்சன் ஒரு டாக்கட்டிவான பெர்சனா இருப்பாங்க. ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் பெர்சன்ட்டா இருப்பாங்க உங்க பெர்சன். ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட பேசாதனால அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அவங்க ஒர்க்ல இல்ல.
எப்பயுமே வந்து திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் உங்கள் பர்சன்ட்ட பேசும்போது திங்க் பண்ணி பேசுங்க. அவங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் சொல்லி ஆகணும். ஸோ திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்றத வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பேசுங்க. ஸோ அதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. கம்யூனிகேஷன் ரீதியாக சரியா இல்லை அப்படின்றது மட்டும் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது இந்த கார்டை பார்க்கும்போது. ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங் வந்து இட்ஸ் அ பாசிட்டிவான பர்சன் தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க கொடுக்கறது நீங்கள் கொடுக்கறதில்ல. மீன்ஸ் அவங்க எந்த அளவுக்கு உங்கள மேலே கேரிங்காக இருக்காங்களோ, உங்கள மேலே லவ்வாக இருக்காங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கம்யூனிகேஷன் தான் பிரச்சனைன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் சரியாக பேசுகிறதில்ல. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்றது வந்து இருக்குது. சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. அவங்களோட இது வந்து என்னன்னா, உங்க மேலே நம்பிக்கை வைக்கவா வேணாமான்னு ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்காங்க. பயங்கர வந்து கன்ஃப்யூஷனில் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ வந்து பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ் பேசுவாங்க. பட் என்ன, கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஆர்கியூமெண்ட் நடந்து தான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எண்ட் ஆகும் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. அவங்க ரொம்ப சீரியஸான டைப்பு அவங்க. ரொம்ப சீரியஸான டைப். சின்ன விஷயத்த கூட நீங்கள் வந்து விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா, இல்லை சீரியஸாக சொல்கிறீங்களா அப்படின்ற வந்து ஒரு கிளாரிட்டி அவங்கள்ட்ட இல்லை உங்கள் பர்சன்ட்ட. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறத கூட நீங்கள் அவங்கள்ட்ட கன்வே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருப்பாங்க. கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. பயப்பட மாட்டாங்க. விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா, சீரியஸாக சொல்கிறீங்களா, அது வந்து அவங்களுக்கு இப்போ வரைக்கும் கிளாரிட்டி இல்லை. பாஸ்ட்டில் நடந்த விஷயம் அப்படி இருக்குது. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஹானஸ்டான லவ் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. மீன்ஸ் அவங்க நேச்சுரலாகவே வந்து ஒரு எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ரைட் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிற பர்சன் தான். பட் உங்கள் விஷயத்தில் அவங்க ரைட் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறோமா எடுக்கலையா, ட்ரூ பர்சன் தானா, ஹானஸ்ட் பர்சன் தானா, இன்னும் கன்ஃப்யூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த கன்ஃப்யூஷனை கிளியர் பண்ணுறது கம்யூனிகேஷன் தான். நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ பேசுகிற விஷயத்த வந்து கொஞ்சம் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்றத வந்து மனசில் சொல்லிவிட்டு வந்து எதையுமே பேசுங்க. அவங்கள ஹர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது நீங்கள் பேசுகிற விஷயத்தினால. ஸோ ஹர்ட்னஸை வந்து குறைக்கணும்னா நீங்கள் பேசுகிற விஷயத்த வந்து கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு. ஸோ அதர் திங் என்னென்னா, உங்கள் பர்சன் உங்களோட வந்து சேரணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ரொம்ப உங்களோட மேரேஜ் பண்ணணும், உங்களோட மீட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் பாஸ்ட்டாக பேசின விஷயங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ஹர்ட்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பேசுவாங்க, கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. உங்களுக்கு பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ஸோ ஸோ ஏஞ்சல் மெசேஜ் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். எஸ், கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. டோன்ட் ஸ்டாப். உங்கள் பர்சன்ட்ட நீங்கள் பேச ட்ரை பண்ணுறத நிறுத்தாதீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். கொஞ்சம் அமைதியாக பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஒரு நியூ டைரக்ஷனை ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பர்சன் பேசுவாங்க. ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும்
சொல்லக்கூடிய ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய். டேக் கேர்.